வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நேச்சர் ஆஃப் அ கம்பெனி டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கம்பெனினா என்ன, அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனி இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன், இட் ஹேஸ் அ ப்ராக்டிகலி அன்எண்டிங் லைஃப். ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த கம்பெனி ஒன்ஸ் இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனை ட்ரீட் பண்ணுறாங்க, ஈவன் லீகல் பர்சனை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஒரு எண்டிங் லைஃப் ப்ராக்டிக்கலாக இல்லைங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் அ கம்பெனி வந்து இந்த கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து ஒரு லீகல் பர்சனாக சட்டத்துக்கு முன்னாடி வந்து அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்டிங் லைஃப் கிடையாது. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ எப்படி ஒரு நார்மல் பர்சன் வந்து அவரோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆச்சுன்னா கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அவரோட டிஸ்பியூட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த கம்பெனிக்குமே அதே பவர்ஸ் வந்து கிடைக்கிது. அதாவது அந்த கம்பெனி வந்து அதோட ரைட்ஸ் வந்து யாராச்சும் வயலேட் பண்ணிட்டாங்கன்னா, இல்லைனா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கம்பெனி பேரில் கோர்ட் முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணி அந்த என்ன பிரச்சனையோ அதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து எல்லா அத்தாரிட்டியும் கிடைக்கிது. ஸோ எப்போ அது கிடைக்குதுன்னா, ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனி வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா. ஸோ ஒன்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், யாரும் டிபெண்ட் பண்ணியும் இருக்காது. ஸோ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தனி, கம்பெனி வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது வந்து அந்த யார் டாப் மோஸ்ட் மெம்பராக இருக்காங்களோ அவங்க பேஸ் பண்ணி அந்த கேஸ் நடக்காது, அந்த கம்பெனி பேரில் தான் நடக்கும். ஸோ அதாவது என்ன மீனிங்னா, அந்த கம்பெனி அந்த மெம்பர்ஸ் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே தனித்தனி என்டிட்டிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ எப்போயுமே அந்த கம்பெனி வந்து தனியாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனியோட salient ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ salient ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கார்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அந்த கம்பெனி வந்து தனியாக வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஒரு கம்பெனி நடக்கிறதுக்கு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மெம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிறாங்கன்னா அந்த கம்பெனியும் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கம்பெனி என்ன அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் அந்த ஃபங்க்ஷன்ஸும் நடந்துகிட்ருக்கும், ஜஸ்ட் அந்த மெம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இந்த மூலிமா அந்த கம்பெனிக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்பச்சுவல் சக்சஷன். அப்படின்னா என்னென்னா, அதோட அந்த கம்பெனிக்கு பர்மனெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட் மெம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிறனால அதெல்லாம் மாற மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க வாங்கிக்க முடியுங்கிற விஷயத்தை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் கேன் சூ அண்ட் பி சூட் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ரைட்ஸ் ஏதாச்சும் வயலேட் ஆச்சுன்னா அந்த கம்பெனி வந்து யார் அந்த ரைட்ஸை வயலேட் பண்ணாங்களோ அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சப்போஸ் அந்த கம்பெனி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் அந்த கம்பெனி மேலேயும் மற்றவங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கம்பெனி பிலாங்ஸ் டு த கம்பெனி அண்ட் நாட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ கம்பெனி ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அப்போ அதில் வர ப்ராஃபிட்ஸ் மூலிமா அசட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் வாங்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு போய் சேரும்னா அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் போய் சேரும். ஸோ அதோட ஓனர்ஷிப் யார் பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பேரில் தான் இருக்கும். அந்த மெம்பர்ஸ் இல்லை சிஇஓ இல்லை டாப் மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க பேரில் போய் சேராது. ஈவன் அந்த கம்பெனி ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்க பேர் கூட போய் சேராது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்குது அதோட ஓனர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி மட்டும் தான். சோல் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா கம்பெனி மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஹேவ் ஓன்லி அ லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ எப்படி அந்த அசட்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனிக்கே போய் சேருதோ அதே மாதிரி சில லைபிலிட்டிஸ் ஏற்படும் கம்பெனி. சப்போஸ் கம்பெனி ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி ஏதாச்சும் மற்றவங்களோட ரைட்ஸ் ஏதாச்சும் வயலேட் பண்ணிடுச்சுன்னா சில லைபிலிட்டிஸ் வரும். ஸோ அந்த லைபிலிட்டிஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா மற்ற மெம்பர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அந்த கம்பெனி தான் அதுக்கு லைபிலிட்டி. ஸோ அதான் லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு என்ன லைபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த மெம்பர்ஸ் இல்லைனா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த கம்பெனி வந்து திவாலா போகுதுன்னா அவங்களுக்கு அதில் என்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அது மட்டும் தான் லாஸ். சப்போஸ் அந்த கம்பெனி வந்து திவாலாகி இருக்கிற அசட்ஸ்லாம் விற்று அதுக்கப்புறமும் அந்த கம்பெனி ஏதாச்சும் கடன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி தான் அந்த கடனை பே பண்ணுமே தவிர அதில் யார் சிஇஓ இருந்தாங்க இல்லைனா யார் அந்த மெம்பர்ஸு அவங்ககிட்ட போய் திருப்பியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸாக போயிருக்குமே தவிர அதுக்கு தகுந்தாப்பில் வேறு எந்த லைபிலிட்டிஸும் அவங்களுக்கு போய் சேராது. ஸோ அதுதான் லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷேர் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ ஒன்ஸ் அந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே இதுக்கப்புறமா நம்ம இந்த ஷேர்ஸை விற்கலான்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அவங்களால அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஆனால் அதே பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ்னால அந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரைட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பட் பார்ட்னர்ஷிப் அந்த இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் கார்பரேட் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, சுயாதீன நிறுவன ஈர்ப்பு. கம்பெனியோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்ளஸ் 20 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பெனி அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து 2 பேருமே இண்டிபெண்டன்ட். ஸோ வந்து அந்த கம்பெனி வந்து அந்த மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அந்த கம்பெனி வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இருக்குங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் அந்த
ரெஜிஸ்டர் வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாருன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும். அதை கோர்ட்டு அப்ரோச் பண்ணும்போது அது ஒரு லீகல் பர்சனாகவே அதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து தனியாக எக்ஸிஸ்ட் ஆகிறனால சப்போஸ் அந்த கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா அசட்ஸ் ஏதாச்சும் வாங்குறாங்கன்னா அதோட சோல் ஓனர்ஷிப் வந்து கம்பெனி பேரில் தான் வாங்குவாங்க. ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அந்த அசட்ஸில் வந்து எனக்கும் ரைட்ஸ் இருக்குது, எனக்கும் அந்த ஓனர்ஷிப்ஸில் வந்து ஓனர்ஷிப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து அசட்ஸுக்கு அந்த கண்டிஷன்ஸ்னால் அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் கடன் வருது இல்லாட்டினா அதுக்கு ஏதாச்சும் ஒரு லைபிலிட்டி இருக்குன்னா அதை வந்து கம்பெனி தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை வந்து அந்த லைபிலிட்டியை வந்து மெம்பர்ஸோ இல்லை மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட அவங்க வந்து அதை ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் கார்ப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஒரு கேஸில் பார்ப்போம். அது என்னென்னா சாலமன் வர்சஸ் சாலமன் கோ லிமிடெட் 1897. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரன் சாலமனுங்கிற ஒரு லெதர் அண்ட் ஷூ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பிஸ்னஸை சாலமன் அண்ட் கோ கம்பெனிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் அவரே ஒரு மெம்பராக இருக்கார், அவரோட ஒய்ஃப் மெம்பராக இருக்காங்க, அவரோட டாட்டர் இருக்காங்க, அப்புறம் வந்து 4 பசங்க வந்து அந்த கம்பெனியில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த வேல்யூஸ் வந்து 40,000 ஷேர்ஸை பிரிக்கிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட் இருக்குது. இதில் சாலமனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஷேர்ஸ் கிடைக்குது. அதாவது அது 20,000 பவுண்ட்ஸ் வேல்யூவான ஷேர் வந்து அவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 10,000 டிபென்ச்சர்ஸ் 10,000 பவுண்ட்ஸ் டிபென்ச்சர் வேல்யூ வந்து கிடைக்குது. டிபென்ச்சர்ஸ் என்னென்னா கடன் பத்திரம், அது வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ மீதி ஒய்ஃபு அப்புறம் அவங்களோட ஒரு பொண்ணு மீதி 4 பசங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆளுக்கு ஒரு ஷேர் கிடைக்குது. அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1 பவுண்டு தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிப்ரெஷன் என்னென்னா வர்த்தக மந்த நிலை. ஸோ அந்த ட்ரேட் டிப்ரெஷனால் கம்பெனி வந்து லாஸில் போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியை திவால் ஆகுது. அதனால் அதை இருக்கிற அசட்ஸ்லாம் விற்று அதுக்கு என்ன கடன் இருக்கோ அதை விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த அசட்ஸ் எல்லாத்தையும் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6,000 பவுண்ட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ 6,000 பவுண்ட்ஸ் கிடைக்குது. அதோட கம்பெனியோட லைபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமன்ட்டு ஏற்கனவே 10,000 பவுண்டுக்கு டிபென்ச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7,000 பவுண்ட்ஸுக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து அந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து 7,000 பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கடனாக. அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து அதோட லைபிலிட்டிஸ் வந்து பே பண்ணணும். ஸோ ஏற்கனவே சாலமன்ட்டு வந்து 10,000 பவுண்ட் டிபென்ச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க 7,000 அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க. சாலமன் வந்து அந்த டிபென்ச்சர்ஸ் மூலிமா அந்த 6,000 அமௌண்ட்ஸ் அவரே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து அதை கொஸ்டின் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி சாலமன் வந்து ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து அப்போ வந்து சாலமன் வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனியோட ஃபுல்லாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா விஷயமும் அவங்க ஃபேமிலி தான் பண்ணாங்க. ஸோ அதனால் அவரே அந்த டிபென்ச்சர்ஸ் மூலிமா இருக்கிற அந்த 6,000 பவுண்ட்ஸை வந்து அவரே எடுத்துக்க முடியாது. அந்த 6,000 பவுண்ட்ஸ் வந்து அந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆனால் கம்பெனி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த கம்பெனி ஆக்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிங்கிறது தனி, அதில் இருக்க மெம்பர்ஸுங்கிறது தனி. ஸோ 2 பேருமே இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் 2 பேருக்கும் இருக்குது. ஸோ இதில் இருக்க லைபிலிட்டிஸ் ஃபுல்லாக அந்த கம்பெனிக்கு தான் போய் சேரும். இந்த சாலமனுங்கிறது மேபி ஈவன் அவர் வெறும் சோல் பர்சன், அவர் தனியாக ஒரு மெம்பராக இருந்தாலுமே கம்பெனியும் சரி சாலமனும் வேறு. ஸோ அதனால் அந்த சாலமனுக்கு வந்து அந்த 10,000 டிபென்ச்சர்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து அது மூலியமாக அந்த 6,000 பவுண்ட்ஸ் வந்து அவரால் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் மூலிமா கம்பெனிக்கு வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது இந்த கேஸ் மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க கோர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பச்சுவல் சக்சஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா கால வரையின்றி நிலையாக தொடர்ந்து செயல்படுது. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒன்ஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ஒரு பர்மனெண்ட் நேச்சராக இருக்கும். சப்போஸ் அதில் இருக்க மெம்பர்ஸ் யாராச்சும் இறந்து போயிட்டாங்களோ இல்லைனா இன்சால்வென்சினால வெளியே போகிறாங்க அப்படின்னா அதுவும் அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதோட ஓனர்ஷிப்பு அதை ஏதாச்சும் என்ன அசட்ஸ் பொசஸ் பண்ணியிருக்கோ அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். மேபி அந்த மெம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்களே தவிர அந்த கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா அதில் இருக்க அசட்ஸ் வேல்யூஸ் அது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் ஆகுது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குங்கிற விஷயம் தான் பர்பச்சுவல் சக்சஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி டு சூ அண்ட் டு பி சூட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனியோட ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா கம்பெனி வந்து அந்த யாருனால அந்த கம்பெனியோட ரைட்ஸ் வயலேட் ஆச்சோ அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு எல்லா பவர்ஸும் இருக்குது. எப்படி லீகல் பர்சனுக்கு எப்படி எல்லா ரைட்ஸ் இருக்கோ கம்பெனிக்குமே அதே ரைட்ஸ் இருக்கும். கோர்ட் முன்னாடி கம்பெனி வந்து ஒரு லீகல் பர்சனாகவே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேச்சுரல் பர்சன் வந்து கம்பெனி பேரில் அவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் யாராச்சும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கோர்ட் எப்படி அது கம்பெனியை ட்ரீட் பண்ணணும்னா அஸ் அ லீகல் பர்சன் வந்து எப்படி கோர்ட் அப்ரோச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனி ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கன்சியூமரில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து தப்பாக போய் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கன்சியூமர் வந்து கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எப்படி நார்மல் பர்சன் வந்து கோர்ட் முன்னாடி லைபிளோ அதே மாதிரி அந்த கம்பெனியும் அந்த பர்சனுக்கு லைபிள். அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ கோர்ட்னால கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி.
ஸோ ஒன்ஸ் வந்து கம்பெனி வந்து தனியாக அதோட எக்ஸிஸ்டன்ஸ் தனியாக இருக்கனால ஸோ அது கம்பெனினால் ஒரு அசட்ஸை வாங்க முடியும், அதே நேரத்தில் இருக்கிற அசட்ஸை விற்க முடியும். ஸோ அதில் வந்து எல்லாமே சோல் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா கம்பெனி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அந்த ஓனர்ஷிப்பில் ஷேர்ஸ் வாங்க முடியாது. ஸோ கம்பெனிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதாலும் சரி, அந்த விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுமே கம்பெனி பேரில் தான் எல்லாமே மெயின்டைனும் பண்ண முடியும். ஸோ அதில் மற்ற மெம்பர்ஸு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அசட்ஸில் வந்து கிளைம் எடுத்துக்க முடியாது. இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயரில் ப்ராஃபிட்டில் தான் அவங்களுக்கு அந்த என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஃபிட்டில் அந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. தவிர அந்த அசட்ஸ் மற்ற விஷயங்களில் வந்து அவன் எந்த ஷேர்ஸும் யாருக்கும் போக முடியாது. அந்த கம்பெனி வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, அந்த ஓனர்ஷிப் வந்து தனியாகவே அவங்க வச்சுருப்பாங்க கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிடெட் லைபிலிட்டி. எப்படி அசட்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாக கம்பெனியே வச்சுருக்கோ அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த லைபிலிட்டிஸ் ஃபுல்லாக கம்பெனிக்கு தான் போய் சேருமே தவிர மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைனா மெம்பர்ஸ்க்கு போய் சேராது. அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் லைபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஏதாச்சும் ஷேர்ஸ் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் லைபிலிட்டி. அந்த வேல்யூஸ் வந்து 0 ஆகும். அதுக்கு மேலே அவங்க வந்து எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் ஏதாச்சும் பே பண்ண வேண்டியதுச்சுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா கம்பெனி மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ கம்பெனி மட்டும்தான் அந்த என்ன கடன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையும் விற்றதுக்கப்புறமும் கம்பெனிக்கு கடன் இருக்குன்னா ஸோ அங்கே போய் அதுக்கப்புறமா போய் அந்த மெம்பர்ஸு இல்லாட்டினா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை போய் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க போய் அப்ரோச் பண்ணி கேட்க முடியாது. ஸோ நீ யார்கிட்ட போய் அவங்க கேட்க முடியும்னா மேக்ஸிமம் கம்பெனிகிட்ட இருக்கிற அசட்ஸ்லாம் விற்று அது மூலியமாக தான் அவங்களோட கடனை வந்து செட்டில் பண்ண முடியுமே தவிர அதில் இருக்க மெம்பர்ஸ்கிட்ட போய் எனக்கு நீங்கள் தான் இந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கிளைம் பண்ண முடியாது. ஸோ லைபிலிட்டி வந்து கம்பெனியோட முடியும். ஸோ லிமிடெட் லைபிலிட்டிங் மீனிங் என்னென்னா அந்த மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு லிமிடெட் லைபிலிட்டி தான் இருக்குங்கிறது விஷயத்தை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த ஷேர்ஸ் வந்து என்ன அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் அந்த நாமினல் வேல்யூ மட்டும் தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மீறி எந்த விஷயமும் அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கம்பெனிஸ் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர்ஸ், மாற்றத்தக்க பங்குகள். ஸோ செக்ஷன் 44 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர்னா என்னென்னா ஸோ ஒன்ஸ் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோன்னா அந்த விஷயத்தை நம்மளால் அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற விஷயம் செக்ஷன் 44 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அவங்க அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து காசாக மாற்றிக்க முடியும். சப்போஸ் இதே பார்ட்னர்ஷிப்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் ஆனால் ஷேர்ஸில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த கம்பெனியோட ஃபங்க்ஷன் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுதான்னு பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஸோ வந்து அந்த கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக அதே மாதிரி நடந்துகிட்ருக்கும். அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகாது. ஸோ அதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர்ஸோட 2 மெயின் அட்வான்டேஜ். ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலிமா அந்த ஷேர்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் அதை வந்து அந்த ஷேர்ஸோட ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கம்பெனிக்கு எந்த கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் அ கம்பெனி. ஸோ இந்த மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட ஓனர்ஷிப் வந்து ஃபுல்லாக கம்பெனி தான் எடுத்துக்கும். அதோட லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டின்னு என்னென்னா சப்போஸ் அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் லைபிலிட்டி அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு கம்பெனி மட்டும் தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைனா அந்த மெம்பர்ஸ் வந்து லைபிலிட்டி ஆக்க முடியாது. என்ன லைபிலிட்டி மேக்ஸிமம் பண்ண முடியும்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு வந்து அது மட்டும் அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து திருப்பி கம்பெனிக்கு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ அது மட்டும் தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ்க்கு லைபிலிட்டி. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது. அதோட ரைட்ஸ் அசட்ஸ் வச்சுக்கலாம். லைபிலிட்டிஸ் வந்து அதுதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.